பாத்திரத்தில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக போடும், இது டயட் ஃபுட்டு தானே, அதனால் கொஞ்சம் எண்ணெய் போடும், நிறைய வேண்டாம். மூடிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடும், டயட் ஃபுட் இல்லை. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சும்மா லைட்டாக 2 போடுங்க. சின்ன குழந்தைங்களாம் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க டயட் ஃபுட் மாதிரி சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம வயசில் கூட சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த பச்சையாக இருந்தாலே நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கினா போதும், நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் மாதிரி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை சாப்பிடுவோம். சும்மா ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்களேன், நல்லாயிருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்ருங்களேன், நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு மெயினாக நல்லதுன்னு அது, அதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சும்மா பச்சை ஸ்மெல் வர மாதிரியே வதக்கிக்கோங்க, ரொம்ப நல்லா டீப்பாக வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இது அவல் இருக்குது, அவலை நல்லா அதில் போட்டுக்கோங்க. நான் நிறைய அவல் தான் ஊற வச்சேன், நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ணும், அதனால் நிறைய ஊற வச்சேன். அவளை ஊற வச்சுக்கோங்க, ஒரு 1/2 hour ஊறுனா போதும், ரொம்ப நேரம் ஊறத்தால 1/2 hour ஊறிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 1/2 hour நல்லா வதக்கணும், அவ்வளோதாங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா கல்லுப்பு நுணுக்கி கூட போட்டுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். நான் சால்ட்டு தான் போடுறேன், கல்லுப்பு நுணுக்கி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 minutes கழித்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா சாப்பிடுங்க. டிஃபன் பாக்ஸில் கூட எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.